விஜய் போயிட்டாருன்னா இன்னொருத்தர் வருவாரு, அஜித் போயிட்டாரு இன்னொருத்தர் வருவாரு. யார் இருந்தாலும் இல்லாட்டி இந்த சினிமா இருந்துட்டு இருக்கு. மக்கள் வந்து உங்க ஒருத்தர் மூஞ்சியை பாக்குறதுக்கு ரெடி இல்லை. மணிகண்டன் வந்திருக்காரு, கவின் வந்திருக்காரு, நீ பசங்க வருவாங்க. நீ வந்து எப்படின்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா ரஜினி சாரை பார்த்து பழகினாங்க. படம் ஆரம்பிச்சா 1 வருஷம் 1.5 வருஷம் இல்லாம எந்த படத்தையும் யாரும் முடிக்கிறது கிடையாது. கரெக்ட். அது வந்து சரியான முறையல்ல, அதோட ஆரோக்கியமான முறையும் கிடையாது. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா லிமிட் தாண்டி போயிட்டு இருந்தாங்க சம்பளம். அது இப்போ ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி போச்சு. இந்த ஒரு மாசமா பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா ஏற்கனவே எடுத்து வச்ச படங்களே எந்த படத்தையும் ஓட்டிட்டு வாங்கலை. படம் ஓட மாட்டேங்குது, படம் ஓட மாட்டேங்குது. ஏன் ஓட மாட்டேங்குது? இந்த 10 ஹீரோ இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரஜினி, கமல், விஜய், அஜித், இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களை வந்து ஸ்கிரீன்ல பில்டப் பண்ணி காட்டணும். விஜய் ரசிகர்கள் மட்டும் ஓட்டிட முடியாது. விஜய் ரசிகர்கள் மட்டும் படம் ஓட்டுறதுன்னு சொன்னா விஜயோட எல்லா படம் ரீரிலீஸ் ஆகி ஓடணுமா இல்லையா? நம்ம படம் ஓடாதுன்னு தெரியும். அதனால நம்ம என்ன பண்றோம், 3வது நாள் சக்சஸ் மீட் வைக்கிறோம். இந்த 3வது நாள் 2வது நாள் சக்சஸ் மீட் படத்தினுடைய கதையில இதுதான் கதை. நெல்சன் அவர்களுக்கு 50 கோடி, லோகேஷ் ராஜ் அவர்களுக்கு 60 கோடி, இதெல்லாமும் பார்க்கும்போது ஜவான் படம் வந்தப்ப அட்லி அவர்களுக்குமே சொல்லப்பட்டுச்சு 80 கோடி சேலரி. சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அத்தனை பேரும் ப்ரொடியூசருக்கு காலி பண்றது தான் இன்னைக்கு சினிமா ஆயிடுச்சு. இன்னைக்கு என் கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தியேட்டர் ஓனர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் திருப்பூர் சுப்பிரமணியம் சார் தான் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் அவரை பத்தியும் இந்த சினிமா ஃபீல்டு பத்தியும் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நான் உங்களை பார்த்தனே கேட்கணும்னு நினைச்ச கேள்வி இதுதான் சார். நிறைய இடங்கள்ல இந்த ஓப்பனான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, இதுதான்ப்பா உண்மைன்னு உடச்சு பேசுறீங்கல்ல, இதனால இந்த சினி இண்டஸ்ட்ரியில இருந்து உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் வந்தது இல்லையா? என்ன பிரச்சனை பண்ணிடுவாங்க? நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம். உண்மை பேசும்போது யாரும் நம்மளை வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம 100 தடவை பேசினாலும் திருப்பி அந்த ஒன்னே தான் வந்துகிட்டு இருக்கோம். பொய் பேசினா வேணா நம்ம யோசனை பண்ணி பேசணும். அப்புறம் அவங்க நம்ம மேல வந்து சங்கடப்படுவாங்க பொய் சொல்றாருன்னு. உண்மை சொல்லும்போது அவங்களுக்கு தெரியுமில்ல அது உண்மை தானே. அப்ப அதில் அமைதியாக தான் இருப்பாங்க. உண்மை பேசும்போது ஒரு பிரச்சனையுமே வராது. பொய் பேசினா பிரச்சனை ஜாஸ்தியா வரும். இப்ப விஜய் அவர்கள் வந்து ஏதோ தமிழ் சினிமா விட்டு அவர் விலகினாரு அப்படின்னா தமிழ் சினிமாவோட நிலையே மாறிடும், அவர் இல்லைன்னா வந்து தமிழ் சினிமா வந்து மொத்தமா ஒரு ஃபுட்ஃபால்ஸ் குறைஞ்சிரும் எல்லாம் சொல்றதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? அதெல்லாம் நடக்கிறது எல்லாம் சும்மா கதை சொல்ற கதை. எம்ஜிஆர் சிவாஜி இருந்தாங்க, அவங்க சினிமாவில் நடிக்கிறது இல்லை. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிட்டாரு, சிவாஜி படத்தை குறைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ரஜினி கமல் வரலையா? வந்தாங்க. ரஜினி கமல் நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு பீரியட்ல வந்து படங்கள் கொஞ்சம் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணும்போது விஜய் அஜித் வரலையா? விஜய் போயிட்டாருன்னா இன்னொருத்தர் வருவாரு, அஜித் போயிட்டாரு இன்னொருத்தர் வருவாரு. நம்ம தான் என்ன நினைக்கிறோம், வெற்றிடம் ஆயிடுச்சு, இனி அவ்வளவுதான், சினிமாவை மொத்தமா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நாம தான் பேசிட்டு. அந்த மாதிரி பேசுறது தேவை, ஒரு முட்டாள்தனம் அது. யார் இருந்தாலும் இல்லாட்டி இந்த சினிமா இருந்துட்டு தான் இருக்கும். என்ன நடந்தாலும் சினிமா அது இருக்கும் சார். அதுக்கு தான் அந்த இடத்த இன்னொருத்தர் வருவார், அவ்வளவுதான். ஏன் இப்ப கூட இந்த 2-3 பேர் வந்துட்டு இருக்கு இல்லையா? மணிகண்டன் ஒண்ணு, அந்த கவின், மணிகண்டன் வந்திருக்காரு, கவின் வந்திருக்காரு, அந்த கல்யாண் ஹரிஷ் கல்யாண் இருக்காரு. நீ பசங்க வருவாங்க, நீ அப்படி புதுசு புதுசா வருவாங்க. அவங்களும் சக்சஸ்ஃபுல் ஹீரோவா மாறுவாங்க. அவ்வளவுதான். ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்க்கும்போது இந்த 2 நடிகர்களுக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு பார்க்க முடிஞ்சு. இப்போ குட் நைட் படம் போன வருடம் ரிலீஸ் ஆச்சு, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அடுத்து அந்த லவர் படத்துக்கு வரும்போது டாக்ஸுமே கொஞ்சம் நல்லா இருந்தது. அதே மாதிரி கவின் அவர்களுக்கு டாடா படம் நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்து இந்த வருடம் ரிலீஸ் ஆன ஸ்டாருக்கு எதிர்பார்ப்பே ஜாஸ்தியா இருந்தது. இவங்களோட இந்த ஒரு growth எப்படி பாக்குறீங்க? மேபி இந்த ஸ்டார்டம்கான விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கு. இல்ல அவங்களுடைய growth எப்படி பாக்குறேன்னா, அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அவங்க இந்த மாதிரி விஜய் இது மாதிரி ரஜினி கமல் மாதிரி வயசுக்கு ஒரு படம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு வைங்க, அவங்க அந்த ரேஞ்சுக்கு போக முடியாது. புரியுது. அவங்க புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. ஆரோக்கியமான சூழ்நிலை இல்லை. இது வந்து எப்படின்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா ரஜினி சாரை பார்த்து பழகினாங்க. ரஜினி சார் எப்ப பண்ணாரு, 50 வயசுக்கு மேல நமக்கு ஏஜ் ஆயிடுச்சு, நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவங்க அப்படி இல்லை, 30 வயசுலயே அதை ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்ட் தான் ஆச்சுங்களா? நீங்க வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்க செய்யறது கரெக்ட். ரஜினியா கமலா வந்துருந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் நாங்க வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணா போதும் நினைச்சாங்கன்னா அது ஓகே. நீங்க 30 வயசுலயே வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுவேன், வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு ஒரு படம் ஆரம்பிச்சா 1 வருஷம் 1.5 வருஷம் இல்லாம எந்த படத்தையும் யாரும் முடிக்கிறது கிடையாது. அது வந்து சரியான முறையல்ல, அதோட ஆரோக்கியமான முறையும் கிடையாது. ஒரு ரஜினிகாந்தோ, ஒரு கமலஹாசனோ, ஒரு விஜயோ, அஜித்தோ வருஷத்துக்கு 4 படம் 5 படம் நடிச்சிட்டு இருந்தாங்க ஆரம்ப காலகட்டங்கள்ல. அந்த மூடுக்கு இவங்க 3 பேரும் போகணும். அப்படி யார் இவங்க 3 பேர் போறாங்களோ அவங்க தான் இன்னொரு விஜயா இன்னொரு அஜித்தா மாற முடியும். அப்படி இல்லாம இவங்களும் அவங்க மாதிரியே 1 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு படம், 1.5 வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தாங்கன்னா இவங்க அதுக்குள்ள ஒரு 10 வருஷத்துக்குள்ள இவங்க 10 படம் நடிப்பாங்க. வேணா மக்கள்கிட்ட இவங்க ரீச் ஆகவே முடியாது. என்ன ஆகும்னா, ஒரு படம் வந்து இன்னைக்கு 15 நாள் 20 நாள் அந்த படத்தை மறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 1.5 வருஷம் கழிச்சு தான் 1.5 மாதத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு அது நடக்காது. ஸோ இவங்க அதை புரிஞ்சு நடிச்சாங்கன்னா நிச்சயமா இவங்க இன்னொரு விஜயா இன்னொரு அஜித்தா மாற முடியும். ஸ்டார் படம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல எதிர்பார்ப்போட வெளியே வந்தது. அதற்கான கலெக்ஷன் எப்படி சார் இருந்தது? ஆக்சுவலி இல்ல, அது வந்து
ஓப்பனிங் உண்மையிலேயே நாங்கள் பெரிய ஓப்பனிங்காக தான் இருந்தோம் அந்த படத்துக்கு. ஏன்னா அவருக்கு ஒரு நல்ல ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து ஓப்பனிங். ஓகே. பட் படத்துக்கு கொஞ்சம் கலைவான ரிப்போர்ட் இருக்குங்காட்டி நேற்றுக்கு இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் டல் அடிக்குது. பட் எனியோ அந்த படம் பார்த்தா லாபகரமான படம். தயாரிப்பாளருக்கு வாங்கின விநியோகத்துக்கு எல்லாத்துக்கும் லாபகரமான படம். அவ்வளவுதான். முதல்ல வந்து இந்த சக்சஸ் மீட்ங்கிறது ஒரு 2-3 வாரங்கள் ஆகும். 25 நாள் 75 நாள் 100 நாள் கொண்டாடுவாங்க. 25 நாளே ரீசெண்டா தான் பார்க்க முடியுது. இப்பெல்லாம் படம் ரிலீஸ் ஆகி 2வது நாளே வந்து கிராண்ட் சக்சஸ், பிளாக் பஸ்டர் சக்சஸ்னு போடப்படுது. இதெல்லாம் உண்மையான சக்சஸ்ல கொண்டாடப்படுதா இல்ல ஆடியன்ஸா இப்படி ஒரு படம் வந்திருக்கு சக்சஸ் ஆயிருச்சு நீங்க போய் பாருங்கன்னு சொல்ற விஷயம்? அவங்க ஏன் 2வது நாள் 3வது நாள் கொண்டாடுறாங்க தெரியுங்களா? ஏன் சார் 4வது நாள் படம் ஓடுறது இல்ல. அதுதான் அந்த படத்தோட ஸ்டாண்டர்டு. அதனால அவங்க 2வது 3வது நாள் கொண்டாடி முடிச்சிடுறாங்க. உண்மையான சக்சஸ் மீட்டுங்கிறது நீங்க சொல்ற மாதிரி தான். அட்லீஸ்ட் இந்த காலகட்டத்தில் ஒரு 25 நாளாவது ஓடுனதுக்கு அப்புறம் வச்சா தான் அது பேர் சக்சஸ் மீட். நம்ம படம் ஓடாதுன்னு தெரியும். அதனால நம்ம என்ன பண்றோம், 3வது நாள் சக்சஸ் மீட் வைக்கிறோம். இந்த 3வது நாள் 2வது நாள் சக்சஸ் மீட் படத்தினுடைய கதையில இதுதான் கதை. மேக்ஸிமம் இதான் உண்மையான. அடுத்த வாரம் அந்த படம் ஓடுறது இல்ல. அதனால 4வது நாளை வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க. அடுத்த வாரம் படமே ஓடாம சக்சஸ் மீட் வச்சீங்கன்னா தியேட்டரே காணோம் என்னங்க அப்படிம்பாங்கல்ல. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா 2வது நாள் வச்சுக்கிறாங்க. இதான் சக்சஸ் மீட். இந்த நடிகர்களுக்கு 200 கோடி 250 கோடி சம்பளம் கொடுத்து ஒரு படம் எடுக்கிறதுமே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு தமிழ் சினிமால அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா தெரிஞ்ச வரைக்கும் கேரளால அந்த அளவு சம்பளம் கொடுத்து நடிக்கிறாங்கிறது தெரியல. அந்த ஒரு விஷயம் இம்பாக்ட் கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களா சார்? இனி அது நடக்காது. என்ன ஆச்சுன்னா ஓடிடி வந்து அவங்க வந்து பெரிய விலை கொடுத்து வாங்க வரைக்கும் இந்த சம்பளம் எல்லாம் ஏறிட்டு இருந்தது. ஆமா. இப்போ என்ன ஆச்சுன்னா ஓடிடிக்கார பிரேக் போட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா தியேட்டருக்கு போகும்போது தியேட்டர்ல இருக்கிற ரெஸ்பான்ஸ் பார்த்து நாங்கள் விலை கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு வந்துட்டாங்க. ஸோ இனிமேல் அந்த ஓடிடியினுடைய பணம் இவங்களுக்கு வராது. இவங்க இந்த சம்பளம் கொடுக்க முடியாது. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா லிமிட் தாண்டி போயிட்டு இருந்தாங்க சம்பளம். அது இப்போ ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி வச்சு. இந்த ஒரு மாசமா பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா ஏற்கனவே எடுத்து வச்ச படங்களே எந்த படத்தையும் ஓடிடியில் வாங்கல. பெரிய படங்களே எல்லாம் பெரிய படங்களே எல்லாம் இப்படி கம்முன்னு கிடந்துட்டு இருக்குது. அப்புறம் ஏற்கனவே இருந்து ஒரு லியோனுடைய விலை படத்தை காட்டிலும் அடுத்த படம் விலை குறைச்சு வாங்குறாங்க. கோட்டு படத்தை விலை குறைச்சு வாங்குறாங்க. இப்படிதான் இனிமேல் போகுது. அப்போ என்ன பண்ண முடியும்? முந்தி என்ன பண்ணாங்கன்னா ஒரு படத்துல 100 கோடி வாங்கினா அடுத்த படத்துல 120 கோடி 150 கோடி. இனி அது போகாது. இனி இந்த 200 கோடி 150 மாறப்போகுது, 150 100 மாறப்போகுது, 100 80 மாறப்போகுது. அதான் இனிமேல் இருக்கு தமிழ் சினிமாவுடைய நிலைமை. ஆனா சார் ஒரு பக்கம் நடிகர்களோட இப்படி பண்றோம். ஆனா டைரக்டர்ஸுமே இப்பெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய சேலரி வந்து படத்துக்கு படம் வந்து ஏகதாடிகமாக பார்க்க முடியுது. நிறைய நியூஸ் படிக்கிறது வந்து நெல்சன் அவர்களுக்கு 50 கோடி, லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு 60 கோடி இதெல்லாமும் பார்க்க முடியுது. ஜவான் படம் வந்தப்ப அட்லி அவர்களுக்குமே சொல்லப்பட்டுச்சு 80 கோடி சேலரின்னு. டைரக்டர்ஸுமே இந்த சேலரிஸை வந்து இந்த அளவு இன்க்ரீஸ் பண்றது எப்படி சார் பாக்குறீங்க? சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அத்தனை பேரும் ப்ரொடியூசருக்கு காலி பண்றது தான் இன்னைக்கு சினிமா ஆயிடுச்சு. அதனாலதான் ப்ரொடியூசர் எங்க இருக்காங்க? காணும் சார். எல்லாம் கார்பரேட். காணாம என்ன பண்ணுவாங்க? கார்பரேட் மட்டும் தான் இருக்கிறாங்க. இண்டிவிஜுவல் ப்ரொடியூசரே கிடையாது. ஏன்னா எல்லா இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸையும் இப்படி சம்பளத்தை அதிகப்படுத்தி அவங்களுக்கு தொழில லாபமே இல்லாம எல்லாருமே காணாம போயிட்டாங்க. இனி நீங்களே சொந்த படம் எடுத்துக்க வேண்டியதான். நீ அதான் நடக்க போகுது. இப்ப மலையாளத்துல என்ன நடந்தது? மலையாளத்துல வந்து இருந்துகிட்டு ஓடிடி இதெல்லாம் இந்த அளவுக்கு வியாபாரம் கிடையாது. எல்லா நடிகரும் மலையாளத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்ப நடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. நடிகர்கள் வந்து பெரிய சம்பளமாவும் வாங்குறது மட்டும் இல்ல, அட்வான்ஸும் பெருசா வாங்குறது கிடையாது. படத்துல ஷேர் வச்சுக்கிறாங்க. அந்த நிலைமை மலையாளத்துக்கு வந்துச்சு. அந்த நிலைமை கூடிய சீக்கிரம் தமிழ்லையும் வரும். மல்டி ஸ்டாரர்னு இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நடிகரோட படத்துல இவர் வந்து எடுத்துக்கோங்கப்பா. கமல் சார் படத்துல இப்ப தக் லைஃப்ல பார்த்தா சிம்பு அவர்களோட ப்ரொமோஷன் வந்துருது. ரீசெண்டா அதிகமா பேசப்பட்டது விஜய் அவர்களோட கோட்டு படத்துல சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ரோல்னு. இந்த மல்டி ஸ்டார்ல எப்படி பாக்குறீங்க? இல்ல மல்டி ஸ்டார் வந்ததை இனிமேல் வேலை நடக்கும். என்ன காரணம்னா மக்கள் வந்து ஒருத்தர் மூஞ்சியை பாக்குறதுக்கு ரெடி இல்லை. அது காலத்தை மாற இந்த மாதிரி மாறிட்டு தான் இருக்கு. நீங்க அதெல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மல்டி ஸ்டாரர் ஒரு ஷோல மல்டி ஸ்டாரர் படம் தான். பிரம்மாண்டமான மல்டி ஸ்டாரர். அது அன்னைக்கு வந்து டாப்ல இருந்த தர்மேந்திரா, டாப்ல இருந்த அமிதாப் பச்சன், டாப்ல இருந்த சஞ்சீவ் குமார் எல்லாத்தையும் வச்சு அந்த படம் பண்ணிச்சா பெரிய அளவில் பே பண்ணிச்சு. அந்த மாதிரி மல்டி ஸ்டாரர் படம் காலத்துக்குமே எப்போ நிறைய காலத்துல அந்த மாதிரி மல்டி ஸ்டார் படம் வந்துட்டு தான் இருக்கு. இனி அது தேவையும் வந்துருச்சு. நீ எல்லாரும் சார் இந்த ஒரு இதுல இப்போ விஜய் அவர்களோட படத்துல சிவகார்த்திகேயன் அவர்கள் அந்த ஒரு விஷயத்த நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா கிட்டத்தட்ட பேசுறது எல்லாமே சிவகார்த்திகேயன் அவர்கள் அந்த ஒரு இடத்துக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு. சோ இவங்களோட படத்துல வர்றதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல அவர் வர்றாருன்னு ஒன்னும் உறுதியா தெரியல. ஆனா அதிகமா பேசிட்டு இருக்காங்க ஒழிய அவர் அந்த படத்துல வர்றாரான்னு தெரியல. பத்திரிகையில எழுதுறாங்க ஒழிய அதிகாரப்பூர்வமா அவங்க ஒன்றும் சொல்லல. அதனால சொன்னா தான் அதை பத்தி நம்ம கமெண்ட் பண்ண முடியும். புரியுது சார். அப்படி பாத்தீங்கன்னா நம்ம கமல் சார் படத்துல சூர்யா வந்தாரு. ஆமா, அது ஒரு ஃப்ரெண்ட்லியா வர்றதுதான். எந்த ஒரு ஆக்டர் சார் உங்களுக்கு தைரியமா கால் பண்ணி ஏங்க இது என்னோட படத்தோட உண்மையான ரிப்போர்ட் என்னன்னு சொல்ற ஒரு ஆக்டர் யாருங்க? எல்லாருமே கேட்டிருக்காங்க. ரஜினி சார் எப்பவுமே கேட்டுட்டு இருப்பாரு. இப்ப யாரு இந்த 10 வருஷமா யாருமே கேட்கறது கிடையாது. ரஜினி சார் பொதுவா படம் ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னா பாபாவாகட்டும் முத்து ஆகட்டும் எப்பவுமே கேட்டிருப்பாரு ஆரம்பத்துல.
நடுவுல வந்து அவர் கொஞ்சம் இந்த கேப் எல்லாம் விட்டு விட்டு படம் நடிக்கிற மாதிரி இருந்தது. 2 வருஷத்துக்கு ஒரு படம், 3 வருஷத்துக்கு ஒரு படம்ன்ற மாதிரி இருந்தது. இப்போ தொடர்ந்து அவரோட வேகம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. 170 இப்போ வந்து ரிலீஸ் ஆக போகுது. 171 ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 172க்கான டைரக்டர் தேடல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு வேகத்தை எகைன் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல அவர் வந்து பாபா அவனுடைய அந்த செட்டில்மெண்ட் அன்னைக்கே எங்கிட்ட கேட்டாரு, இனிமேல் நம்ம படம் நடிக்க வேண்டாம் நிறுத்திடலாம் அப்படின்னாரு. எப்போ அவருக்கு ஏஜ் 50 அப்போ 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 நாங்கெல்லாம் சொன்னோம், இல்லை இல்லை சார் நீங்கள் வருஷம் ஒரு படமாவது நடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்புறம் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் இருக்கா 3 வருஷம் இருக்கா ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார். பட் இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷமா பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 படம் பண்ணுறாரு. அது எப்படின்னு சொல்லிட்டுன்னா ஒருத்தர் மனோநிலை. அவர் இப்போ என்ன நினைக்கிறாருன்னா இந்த ஒரு தொழிலில் வந்து ஒரு அக்கறையோட ஒரு வெளியில் போனோம்னா ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் சம்பாதிக்கிறது ஒரு சைடு இருந்தால் கூட இன்னொரு சைடு ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறது எங்களுக்கெல்லாம் நல்லது தான். ரஜினிகாந்த் படம் வருஷத்துக்கு 2 படம் வருதுன்னு சொல்லிட்டுனா தியேட்டருக்காரருக்கோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ எல்லாத்துக்கும் நல்லது தானே. ஜேம்ஸ் வசந்தன் அவர்களை வந்து நான் பேட்டி எடுத்தேன் சார். அவர் பேட்டி எடுக்கும்போது மெயினா சொன்னது இந்த காப்பி ரைட்டுங்கிறத வந்து தப்பா இங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. நியாயமா பார்த்தா அந்த காப்பி ரைட்டுங்கிற விஷயம் மியூசிக் டைரக்டருக்கு சேரக்கூடாது, ப்ரொடியூசருக்கு சேரணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாரு இளையராஜா அவர்களுடைய விஷயத்துக்கு. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல ஜேம்ஸ் வசந்தன் வந்து 100% கரெக்டா சொல்லியிருக்காரு. நான் என்னங்கிறேன்னா இப்போ ஒரு படத்துல நீங்க வந்து மியூசிக் போடுறீங்க, சம்பளம் வாங்குறீங்களா இல்லையா? ஆமா வாங்குறீங்க. சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதுல எந்த ரைட்டும் கிடையாது. நீங்க இலவசமா மியூசிக் போட்டு கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க ரைட் பத்தி கிளைம் பண்ணலாம். சரி, இப்ப கில்லி படம் ஓடுதா இல்லையா? ஆமா சார். யாருக்காக ஓடுது? விஜய் அவர்களுக்காக ஓடுது. அப்ப விஜய் போய் கேக்குறது எனக்கு ஷேர் வேணும்னு கேக்குறதா? கேக்குறாரா? கேக்குறது இல்ல. அப்ப உங்களுக்கு மட்டும் இப்படி அந்த மாதிரி வரும். படத்துல ஒரு படம்னா சினிமானா மியூசிக் டைரக்டர், ஸ்டண்ட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் எல்லாரும் வேலை செஞ்சா தான் அந்த படம் படமா உருவாகுது. இத்தனை பேருக்கு அவரு தான் சம்பளம் கொடுக்குறாரு, ப்ரொடியூசர். அப்ப அந்த ப்ரொடியூசருக்கு இல்லாத உரிமை உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? நீங்க எனக்கு உரிமை இருக்குன்னு பேசிட்டு இருக்கு. இது என்ன ஒரு தவறானது வந்துன்னு சொல்லிட்டீங்கன்னா, மத்திய அரசுல வந்து அவங்க சோனியா காந்தி மேடம் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது இந்தி பாடகர் ஒருத்தர் அவர் வந்து என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டுனா அவங்ககிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி வந்து இசையமைப்பாளர்களுக்கு இந்த உரிமை வேணும், காப்பிரைட் வேணும்னு கேட்டு அப்ப சட்டம் ஆக்கப்பட்டது. அப்ப வந்து இங்க இந்தி திரைப்பட தயாரிப்பாளர்கள், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள், இன்னும் சொல்ல போனா இந்திய திரையுலக தயாரிப்பாளர்கள் எல்லாம் தூங்கிட்டு இருந்துட்டாங்க. இவங்க அப்பவே இதை ஃபைட் பண்ணிருக்கணும். இண்டஸ்ட்ரியை டோட்டலா நிறுத்திருக்கணும். எப்படி நாங்க பணம் போடுறோம் எங்களுக்கு எல்லாம் உரிமை அவங்களுக்கு எப்படி வந்துன்னு கொண்டு வந்துருக்கணும். இவங்க கொண்டு வரல. மியூசிக் வந்து தயாரிப்பாளருக்கு தான் சொந்தம். நாட் ஓன்லி மியூசிக், அந்த படத்தினுடைய சண்டை, அந்த படத்தினுடைய டான்ஸ், அந்த படத்தினுடைய கதை எல்லாமே தயாரிப்பாளருக்கு தான் சொந்தம். முதல்ல வந்து கதையை எழுதும் போது கதை மசனத்தை சொல்லுவாங்க. சார், தமிழுக்கு நான் இந்த வேலை வாங்கிட்டு சம்பளம் வாங்கிட்டேன், நீங்க இந்த ஹிந்தி ரீமேக் பண்ணீங்கன்னா இந்த சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்லி பேசுவாங்க டைரக்டர். அப்ப அந்த மாதிரி வந்து நீங்க வந்து பேசி அக்ரிமெண்ட் போடுறங்கிறது வேற மெத்தடு. இதுல எந்த அக்ரிமெண்ட்டும் கிடையாது. நான் மியூசிக் போட்டிருக்கேன், எனக்கு தான் எல்லா உரிமை அப்படின்னு அவங்க சொல்றது எந்த விதத்துல நியாயம் இல்லை. நான் எல்லாம் அது உண்மையிலே டெட் அகேன்ஸ்டா இருக்கிறேன். நான் முன்னாடி வந்து ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார், ப்ரொடியூசர்ஸ் வந்து கதை கேட்டு அவங்க வந்து படங்கள்ல யாரை நடிக்கணுங்கிறத முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த டைம்ல இருந்த விஷயம் இப்ப என்ன சார் மாறி இருக்குன்னு? இப்ப என்ன மாறி இருக்கு? நடிகர்கள் மட்டும் தான் கதை கேட்கறாங்க, ஹீரோஸ் மட்டும் தான் கதை கேட்கறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்ககிட்ட கதை சொல்ல போறவங்க இந்த மகாநடியின் படத்துல ஒரு கதை சொல்லுவாரு, சத்யராஜ் சொல்லுவாரு, அந்த குழந்தையே நீதாண்டா அப்படின்னு சொல்லி. அந்த நிலைமை வந்து இப்ப இருக்குது. இவங்களுக்கு கதை சொல்ல போறவன் கதை சொல்ல வேண்டியது இல்லை, இவங்களுடைய போர்ஷன் மட்டும் சொன்னா போதும். சார், நீங்க லண்டன்ல இருக்கிறீங்க, லண்டன் இருக்கும்போது வில்லங்க லண்டன்ல வர்றாரு, அந்த லண்டன்ல வில்லனுக்கு உங்களுக்கு ஒரு ஃபைட் சார். அப்புறம் நீங்க அடுத்தது காஷ்மீர் போறீங்க, காஷ்மீர்ல உங்களுக்கு அவருக்கு ஒரு துப்பாக்கி சண்டை சார். அதுக்கப்புறம் நீங்க குளுமணாலையில் வந்து உங்களுக்கு ஹீரோயினுக்கு ஒரு டூயட். இது மட்டும் சொன்னா போதும். நீங்க கதையெல்லாம் சொல்ல வேண்டியது ஹீரோவுக்கு. ஏன்னா ஹீரோ மேலதான் கதை. இங்க பாத்தீங்கன்னா மலையாள படம் ஓடுதுன்னு நம்ம எல்லாம் பேசிக்கிறோம். எப்படி ஓடுது? அந்த மலையாள படத்தை அவன் என்ன பண்ணா முதல் கதை எழுதுறாங்க, கதை எழுதிட்டு கதைக்கு தகுந்த மாதிரி நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால மலையாள படம் ஓடுது. இங்க அப்படி இல்லை, நடிகர்கள் முதல் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, அந்த நடிகருக்கு தகுந்த மாதிரி இவங்க கதை எழுதுறாங்க. நீங்க நடிகருக்கு தகுந்த மாதிரி நீங்க கதை எழுதுனீங்கன்னு சொல்லிட்டு எந்த காலத்துலயும் நீங்க சக்சஸ் கொடுக்க மாட்டீங்க. இப்ப ஏன் பர்சன்டேஜ் ஆஃப் சக்சஸ் தமிழ்ல குறைஞ்சு போச்சு? எல்லாம் புலம்புறோமா, படம் ஓட மாட்டேங்குது, படம் ஓட மாட்டேங்குது. ஏன் ஓட மாட்டேங்குது? இந்த 10 ஹீரோ இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரஜினி, கமல், விஜய், அஜித், சிம்பு, இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களை வந்து ஸ்கிரீன்ல பில்டப் பண்ணி காட்டணும். கில்லி எதுக்காக ஓடுது? எல்லாம் அந்த கதை, அந்த ஒரு அதுதான் பொதுமக்கள் தான் நீங்க இந்த படத்துக்கு வர்றாங்க கில்லிக்கு. ஆச்சா, விஜய் ரசிகர்கள் மட்டும் ஓட்டிட முடியாது. விஜய் ரசிகர்கள் மட்டும் படம் ஓட்டுறதுன்னு சொல்லிட்டுனா விஜயனுடைய எல்லா படம் ரீரிலீஸ் ஆகி ஓடணுமா இல்லையா? அது ஏன் ஓட மாட்டேங்குது? ஆமா, விஜயனுடைய கில்லி ஓடுற அளவுக்கு மற்ற படங்கள் ரிலீஸ் பண்ணான்னு சொல்லிட்டுனா, இன்னும் சொல்ல போனா ஓகிரி உண்மையிலேயே சூப்பர் படம், இதுக்கு ஈக்குவலா. ஆனா அது கூட பெருசா போகல ரீரிலீஸ் பண்ணி. ஸோ நான் என்னங்கிறேன்னு சொல்லிட்டுனா, படம் வந்து நல்லா இருந்தா பொதுமக்களுக்காக நீங்க படம் எடுங்க. நீங்க இப்ப பொதுமக்களுக்காக எடுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த 10 நடிகர்களுமே என்ன பண்றாங்கன்னா பொதுமக்களை மறந்துடுறாங்க.
ரசிகர்கள் எந்திரத்தை கை தட்டுவாங்க. அது இவங்க எண்ணம். ரசிகர்கள் ஒரு நாள் தான் சினிமாவுக்கு வருவாங்க, 2வது நாள் வரமாட்டாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ். ஆமா, வரணும். தளபதி விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய கடைசி படமா சொல்லப்படுற 69 படத்திற்கு அப்புறமா பலரும் அவரை நடிக்க சொல்ல வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாவும் வந்து கில்லி படத்தோட ரீலீஸ்க்கு போயினதுக்கு அப்புறமும் கேட்கப்பட்டுச்சு. மேபி அவர் திரும்பி இன்னொரு 2 வருடங்கள் 3 வருடங்கள் கழிச்சு விஜய் அவர்கள் இந்த ஃபீல்டுக்கு மறுபடியும் வந்தாரு அப்படின்னா இப்பவும் அதே கிரேஸ் அதே விதமான சம்பளம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல அது வந்து இப்பெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஒரு நடிகருடைய மார்க்கெட் வந்து எப்படி மாறுங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு அரசியலுக்கு போயிட்டு வந்தாருன்னா போயிட்டு வருவாரான்னு முதல்ல தெரியாது. புரியுது ஆச்சுங்களா? அப்படியே வந்தாருன்னா மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் இன்னைக்கு கணிச்சு சொல்ல முடியாது. எப்ப வேணா மார்க்கெட் மாறும். எப்படியெல்லாம் மாறலாம். கண்டிப்பா சார். அண்ட் இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். பல விதமா நீங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள் சினிமா பத்தி பல ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.